ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை கேள்விப்படுகிறார்கள். ஆனால் அந்த ஹதீஸ் அவர்கள் அதுவரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது. இப்படி ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு அது தெளிவில்லை. ஆனால் இந்த ஹதீஸை அறிவித்தவர் அவரும் ஒரு சஹாபி. இந்த ஹதீஸை அறிவித்த அந்த சஹாபி மிஸ்ரில் இருக்கிறார். மிஸ்ர் என்றால் எகிப்து, மிஸ்ரில் இருக்கிறார். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு ஹதீஸ் எனக்கு வந்திருக்கிறது, அது எனக்கு தெரியாது. ஆனால் உக்பத் இப்னு ஆமிர் என்ற நபித்தோழர் இதை மிஸ்ரில் இருக்கிறார், அவர் தான் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார். எனவே நான் இந்த ஹதீஸை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உடனே வாகனத்தை தயார்படுத்தி அவர் மதீனாவிலிருந்து மிஸ்ருக்கு போகிறார். சகோதரர்களே, எதற்கு போனார்? ஒரே ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அவர் போனார். அது சரி, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் ஒரு நேரம் நம்ம ஏதாவது ஒரு பயணம் போகிற நேரத்தில் அங்கே மிஸ்ருக்கு போனால் அவரை சந்திப்போம், சந்தித்து அவரிடத்தில் இந்த ஹதீஸை கேட்போம், அப்படி என்ற நிலையில் அவர்கள் இருக்கவில்லை. அல்லது நம்ம மிஸ்ருக்கு தானே போகிறோம், ஏதாவது வியாபாரத்துக்காக அங்கே ஏதாவது ஏற்பாடு செஞ்சு கொண்டு போவோமே, இவ்வளோ பெரிய தூர பயணம் கொண்டு போகிறோம். மதீனாவிலிருந்து மிஸ்ர் என்ற கடுமையான தூர பயணம், அங்கு போகிறோமே, அப்படியாக இருந்தால் நாம ஒரு வியாபாரத்தோடு சரி போகலாமே, அப்படி கூட அவர்கள் நினைக்கவில்லை. அவர்களே, அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு போன உடனே உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷம் வேண்டாம், அவருடைய தோழர் தானே, கட்டிப்பிடிச்சு அரவணைத்து அன்போடு வரவேற்கிறார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நான் ஒன்றுக்குமே உங்களை சந்திக்க வரல, ஒரே ஒரு செய்தியை கேட்டேன், அது நீங்கள் அறிவித்ததாக சொன்னார்கள், அந்த ஹதீஸை கேட்டுவிட்டு போகத்தான், இதுதான் என்னுடைய இந்த மிஸ்ருடைய பயணத்துடைய நோக்கமே இதுதான் எனக்கு என்று சொன்னார்கள். அப்போ அவர் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அது என்ன ஹதீஸ் என்றால், மர்மையிலே மக்கள் இந்த கபூரில் இருந்து எழுப்பப்படுகிற போது எந்த நிலையில் எழுப்பப்படுவார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் எல்லோரும் ஒன்று திரட்டப்பட்டு நிற்பாற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துடைய ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஆடை இல்லாமல் நிர்வாணமாக ஹத்னா செய்யப்படாதவர்களாக அவர்கள் எழுந்து நிற்பார்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸ், அதை அவர் இவருக்கு அறிவித்து கொடுக்கிறார். அந்த ஹதீஸ் இவர் அறிவித்தது தான், அவர் அதை பெற்றுக்கொண்டார். உடனே அந்த இடத்திலிருந்து மறுபடி மதீனா திரும்பினார். இதுதான் இந்த நபித்தோழருடைய பயணத்துடைய நோக்கமாக இருந்தது. அவர்களே, அவருடைய